Hi guys, welcome back to Luxora Studies, உங்கள் ஸ்மார்ட் லேர்னிங் பார்ட்னர். டுடே வீடியோவில் நம்ம ஃபேமிலியால் கிஃப்ட்டுனா என்னென்னு பார்க்க போகிறோம். கிஃப்ட்டுன்னா முஸ்லீம்லால் இப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கான்செப்ட் ஆஃப் கிஃப்ட்டுனா என்னென்னு பார்க்கலாமா? ஜென்ரல் சென்ஸில் கிஃப்ட்டுன்னா ரிவார்ட் ஆர் எ டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் கிவன் அட் வெட்டிங்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ் வெட்டிங்ஸில் ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக கொடுக்கறது தான் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லீகல் டேர்மில் பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப்பை ஒரு பர்சன்கிட்ட இருந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட எசென்ஷியல் என்னென்னா, ஃபர்ஸ்ட் எ டிக்ளரேஷன் பை த டோனார்னால் கிஃப்ட்டை கொடுக்குற பர்சன், அவங்க இன்டென்ஷனோட அந்த கிஃப்ட்டை கொடுக்குறேன்னு அந்த கிஃப்ட் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிஃப்ட் ஓரலாகவும் இருக்கலாம், ரிட்டனாகவும் இருக்கலாம். அந்த டிக்ளரேஷன், அந்த கிஃப்ட்டை கொடுக்கறத யார் மூலிமா, அதாவது கோயர்ஷன் பண்ணி த்ரெட்டன் பண்ணி அந்த கிஃப்ட்டை கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அக்செப்டன்ஸ் பை த டோனினா அந்த கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணுறவங்க. முஸ்லீம்லால் கிஃப்ட்டை அக்செப்டன்ஸ் பண்ணலை அப்படின்னும் போது அந்த கிஃப்ட் வாய்ட் ஆயிரும். அந்த டோனி மைனராக இருந்தாலுமே அந்த கிஃப்ட் வேலிடு. எப்படி வேலிட்னா, அந்த கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணுறவங்க, அந்த மைனரோட கார்டியன் அக்செப்ட் பண்ணிக்கினா அந்த கிஃப்ட் வேலிட். அந்த கார்டியன்ஸ் யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்லால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபாதரோட எக்ஸிக்யூட்டார், பேட்டர்னல் கிராண்ட்ஃபாதர் எக்ஸிக்யூட்டார், இவங்கெல்லாம் கார்டியன்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பொசஷன் ஃப்ரம் டோனார் டு த டோனி. அதாவது இதோட மெயின் எதுவுமே ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். ஸோ டோனார்கிட்டேருந்து டோனிக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கணும். அப்போ தான் அது வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெலிவரி ஆஃப் பொசஷன் ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிஃப்ட் எப்போ வரைக்கும் வேலிட் அப்படின்னும் போது அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்லேருந்து அதை அக்செப்ட் பண்ணுற டேட் வரைக்கும் அது வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம்லால் கிஃப்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நெசசரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வாய்ட் கிஃப்ட்ஸ்னால் லாக்கு ஆப்போசிட்டாக இல்லீகல் பர்பஸ்க்காக கொடுக்குற கிஃப்ட்ஸ் தான் வாய்ட் கிஃப்ட்ஸ். இதில் கான்ட்ராக்டை கேப்பபிலிட்டி இல்லாத பர்சன் கொடுக்குற கிஃப்ட் வாய்ட் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்யூச்சர் ப்ராப்பர்ட்டியும் இன்க்ளூட் ஆகலாம். ஸோ இது வேலிட் இல்லை. நெக்ஸ்ட் இன்டர்வைவாஸ்னால் லிவிங் பர்சன்ஸ்குள்ளே கொடுக்குற கிஃப்ட்டுன்னு அர்த்தம். டோனார் உயிரோடு இருக்கும்போதே கொடுக்குற கிஃப்ட், அதுதான் இன்டர்வைவாஸ் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓனரஸ் கிஃப்ட்ஸ் அப்படின்னா பேர்டன் ஆர் ஆப்ளிகேஷன் இருக்கிற கிஃப்ட்ஸ். டோனி கிஃப்ட்டை அக்செப்ட் பண்ணும்போது டோனார் கொடுத்த கண்டிஷனை அக்செப்ட் பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்செப்ட் பண்ணுறது தான் ஓனரஸ் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவுட்ரைட் கிஃப்ட்ஸ்னால் எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாமல் ஃப்ரீயாக கிஃப்ட்டை கொடுக்கறது தான் அவுட்ரைட் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட் ஓனர்ஷிப் டோனிக்கு போகும். இதுதான் முஸ்லீம்லால் இப்பா கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.